ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நல்லா சுட சுட இந்த மாதிரி மீன் பஜ்ஜி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. போன்லெஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா இந்த பஜ்ஜிக்கான மேல் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மீனில் வந்து நல்லா ஒட்டி பிடிக்கணும், அதனால் தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மீனை வந்து நல்லா பஜ்ஜி மாவில் கோட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் திருப்பி விட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் மீன் வந்து நல்லா வெந்து வரும். அவ்வளோதான். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. சூப்பரான மீன் பஜ்ஜி. லாங் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.